கைஸ், நான் உங்களுக்கு ஒரு விடுகதை கேட்குதா? ஒரு முள் அவங்க வயிற்றுக்குள்ளே பேபி இருக்குது. அவங்க ஸ்பீடாக ஓடுறாங்க. இன்னொரு வயிற்றுக்குள்ளேயும் பேபி இருக்குது, இன்னொருத்தவங்க வயிற்றுக்குள்ளேயும். ஆனால் அவங்க நடக்கிறாங்க. அது ஏன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு விடுகதை. எல்லோரும் நிறைய பேர் இருந்தாங்க. ஆனால் ஒருத்தி மட்டும் எல்லோரும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஏன்னா ஒருத்தி மட்டும் இப்படி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அது ஏன்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் கேட்குறது எல்லாமே சிம்பிளாக இருக்கும். அப்புறம் இன்னொன்று அது டேஷ் கொஷின் தான். அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. கேட்ட ஆன்சர் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னாச்சுன்னா, உள்ளே நான் வெள்ளை கலரில் இருப்பேன், வெளியே பச்சை கலரில் இருப்பேன். நான் விதை கருப்பு கலரில் இருப்பேன். அது யாருன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஆன்சர் தெரியலனா நம்ம வீடியோவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சரிங்களா? ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் இன்னொரு கொஷின் கேட்குறேன். ஒரு ஃபேமிலியில் 2 பேர் இருந்தாங்களாம்மா. 2 பேர்த்தில் ஒரு பேர் ஏ, இன்னொரு பேர் ஏஎஸ். அவங்க பேர் ஏஎஸ் தான். இன்னொருத்தவங்க பேர் பிஎஸ். சரிங்களா? ஏஎஸ் பிஎஸ்ங்க. ஏஎஸ். ஒருத்தவங்க பேர் ஏஎஸ், இன்னொருத்தவங்க பேர் சாரிங்க, எனக்கே குழப்புது. நான் சோஃபாவில் படுத்துருக்கேன். நான் ஏஎஸ், ஒருத்தங்க பேர் ஏ, இன்னொருத்தங்க பேர் எஸ். அதனால ஷார்ட் ஃபார்மாக சொல்லுவேன். ஒருத்தங்க பேர் ஏ அப்படி சொல்ல முடியாதுல்ல. அதனால இன்னொரு வீடு கேட்குறேன். நான் ஆடிக்கிட்டே இருப்பேன், ஆனால் கால் வச்சா நிறுத்திடுவேன். அது இல்லை ஹோட்டல்லாம் இருக்காதுன்னு சொல்லுவேன். நம்ம வீட்டில் கூட இருக்கும். அது ரொம்ப சிம்பிள். அப்புறம் நான் உங்களுக்கு காற்று தருவேன். நான் உங்களுக்கு இயற்கையாக ஒரு பழம் தருவேன். அது ஸ்டார்ட் ஆகிற ஏ, கடைசியில் முடிகிற லெட்டர் இ. அது அந்த மரம். அது காற்றாகவும் கொடுக்கும். எந்த மரமாக அது காற்றை கொடுக்கும். ஆனால் அந்த மரம் சூப்பராக காற்று கொடுக்கும்னுலாம் சொல்ல மாட்டேன். காற்று கொடுக்கும் அந்த மரம் தான். அது ஏல ஆரம்பித்து ஈல முடியும் அப்படின்னு சொல்கிறேன். பை. இஸ்கியூ ஆல்.